லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதே அண்ணாண்ட சொல்றீங்க? அது உங்க உசிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு திருவிழால யாரோ உங்களை சுடுற மாதிரி, நீங்க ரத்தத்துல சரிற மாதிரி நான் கண்டது கண்டிப்பா பலிக்கும். தயவு செஞ்சு நீங்க வெளியே எங்கேயோ போக வேணாம், வீட்லயே இருங்க. சரி, உங்க அக்கறைக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. இது சத்தியம். சரி, நான் நம்புறேன். மேடம், ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது சரிங்க, நான் வரேன். பத்திரமா பார்த்து போங்க. அம்மா, எப்படியாவது நீதான் காப்பாத்தணும் தாயே. நம்ம ஆளுங்களை இறக்குனத சத்யா கண்டுபிடிச்சிட்டா. ஆனா சத்யா இப்ப நம்ம மேல சமகான்ல இருப்பா. திருவிழா முடிஞ்சதும் நம்மளதான் முதல்ல குறி வைப்பா. சத்யா நம்மள காலி பண்றதுக்குள்ள நாம அவளை காலி பண்ணி ஆகணும். ரோஹன், விடுங்க சார். சத்யா கோயில் ஏரியா வேணா கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன். ஆனா நான் வெளியே வேற ஒரு இடத்துல அவளுக்கு ஆப்பு வச்சிருக்கேன். என்னது ரோஹன்? இப்ப நடுக்குப்பத்துல இருந்து கம்பம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். போற வழியில கம்பம் எடுத்துட்டு வர்ற ஆளை நான் போட்டு தள்ள போறேன். கோவில்ல இருக்கிற சத்யாவால கம்பத்தை காப்பாற்ற முடியாது. கம்பத்தை கொண்டு வர்ற விக்னேஸ்வர் செத்தா பிரச்சனை வெடிக்கும். அதையே கலவரமா மாத்தி சத்யாவையும் அவ குடும்பத்தையும் அழிச்சு. நம்ம நடுக்குப்பத்தை சேர்ந்த விக்னேஸ்வர் ஐயா கம்பத்தை எடுத்துட்டு கோயிலை நெருங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். கம்பம் கோயிலுக்கு வந்து சேர்ந்த உடனே 3 குப்பத்தை சேர்ந்த மக்களும் அம்மனுக்கு நகைசீர் எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்கு அப்புறம் தான் மாவிளக்கு பூஜையும் முளப்பாரி வச்சு கும்மி அடிக்கிற பூஜையும் இருக்கு.
யார் இவனுங்களா? ஐயா, எலெக்ஷன்ல தோத்த கோவத்துல கஜேந்திரன் திருவிழால ஆள இருக்கிருக்கான். கம்பம் மட்டும் தோல்ல ஏறாம இருந்திருந்தா அவனுங்களை இங்கேயே கொன்னு உதைச்சிருப்பேன். ஐயா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. யோ, எதுக்குயா பயந்து ஓடுறீங்க? நாங்களா தான் இருக்கிறோம்ல. பாத்து வாங்க. ஐயா, நீங்க வாங்க. பாத்து வாங்க. என்னப்பா அது திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே பூஜை புனஸ்காரமா இருக்குன்னு ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட இல்லைன்னு யாரும் வருத்தப்பட வேணாம். நம்ம விழா கமிட்டி சார்பாக உரியடி போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆமா, ரவுடி வைங்க. அது அவங்க இப்ப வந்துருவாங்க. நீங்க வாங்க, நம்ம உரி அடிக்கிற இடத்துக்கு போவோம். இல்ல, ரவுடி பேபி. வாங்க போலாம். ரெடியா? ஓகே. அனிதா, அப்படியே ஸ்ட்ரைட்டா வா. நேரா வா. கரெக்ட் தான். நேரா வா, நேரா வா, நேரா வா. அப்படிதான். அப்படியே நேரா வந்துட்டே இரு. அப்படியே சென்ட்ரா வா, சென்ட்ரா வா. கரெக்ட் கரெக்ட். அடி அடின்னு சொல்றல. ஓஹோ, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. ப்ளூடூத்ல பேசி சீட்டிங் பண்றீங்களா? என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் நியாயமே இல்லப்பா. உரியடியில் ஃப்ராடு பண்ணிய அனிதா நிர்மலாவுக்கு தண்டனையாக கோயில் திருவிழாவில் குப்பைகளை பெருக்கி வார வேண்டும் என திருவிழா கமிட்டி சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெருக்கி வாரணுமா? இத கரெக்டா பண்ணலனா பெரிய பனிஷ்மெண்ட் கிடைக்கும். சித்தி, மைக்ல சொல்லிட்டாங்க, இத செஞ்சுதான் ஆகணும். அண்ணா, அசத்திரனா? முதல்ல நீ போய் அடி. நானா? இந்தா அடி. நானு. அட போ. சௌமியா, உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? அடிக்கிறவங்கள வேடிக்கை மட்டும் பாரு. நான் அடிக்க போறது உரியடி பானையம் இல்ல, பொறுத்திருந்து பாருங்க. எனக்கும் உங்களை அடிக்கணும்னு ஆசை இருக்கும்ல. என்னது? உரிய சொன்னம்மா. உடைக்க போறாங்க. என்ன இவ குறி வச்சு நம்மளையும் அடிக்க வர மாதிரி வரா? ஐயோ, தப்பா அடிச்சிட்டேனா? சாரி சாரி. பின்ன சொட்டி தொங்குதுல, அங்க அடிக்கிறது விட்டுட்டு இங்க வந்து அடிக்கிற? சாரி 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 சாரி. அனிதா மண்டைய உடைச்சிட்டாங்க. என்ன பெரிய ஒரு சந்தோஷமா? சந்தோஷம், சூப்பர். யார் மண்டைய உடைச்சாலும் சந்தோஷப்படுவேன். ஆமா ஆமா. சித்தி அடிக்கிற சித்தி.
முடியல. இதுக்கு தான் நான் சொன்னேன். எருமை எருமை. அதான் உன்னால முடியாதுன்னு தெரியும்ல. போடி அந்த பக்கம். நிர்மலா அவர்களது தலையை சட்டி என்று நினைத்து உடைத்து விட்டார்கள். இவ பானை உடைக்க ஐடியா குடுக்குறா பாரு. அங்கதான் அடி அடி அடினா. மாமா சூப்பர் மாமா. வாழ்த்துக்கள். எம்எல்ஏ பிரபு சார் அவர்களுக்கு திருவிழா கமிட்டி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் நமது விக்னேஸ்வர ஐயா எடுத்துட்டு வந்த கம்பம் நல்லபடியாக கோயிலை வந்து சேர்ந்து விட்டது என்ற நல்ல செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோடி பேபி, என்ன ரோடி பேபி, உன்னை உரி அடிக்கிற இடத்துல தேடின ஆளே காணோம். இங்க என்ன யூனிஃபார்ம்ல வந்து நிக்கிற? அது வந்து ஒன்னும் இல்லை பேபி, திருவிழாவையும் பார்க்கணும், அதே மாதிரி டியூட்டியும் செய்யணும்ல, அதான் யூனிஃபார்ம் போட்டேன்னு. சரி. Really, I'm very proud of you, Satya. புரியலையே. அதுலமா நான் அங்க இருந்து இங்க வரதுக்குள்ள எனக்கு முன்னாடி நீ வந்து நிக்கிற பாத்தியா? புயல் மாதிரி நாலா பக்கமும் இருக்க. இந்த ஊருக்கு எந்தவித அசம்பாவிதமும் நடந்துக்காம பாத்துக்கிற பாத்தியா? அத சொன்னேன். டியூட்டி பாஸ். குடிக்கத்துல கட்டுங்க. போடுங்க. போடுங்க. ரோடி பேபி வா. இதோ வர வா. ஏய் எருமை எருமை எருமை, அப்படியே போகுது பாரு. ஓலியும் மூஞ்சி பாரு, அப்படியே போய் சேர்ந்துறடி. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? சித்தி என்னடி விடுங்க, எல்லாரும் நம்மள பாக்குறாங்க. ஆமா, இல்லனா மட்டும் இதெல்லாம் நமக்கு தேவைதான். எல்லாம் குப்பைகளை பெருக்குமாறு திருவிழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அங்க வந்தனா எல்லாத்தையும் அள்ளி வாய்க்குள்ள போட வேண்டாம். சொல்லுங்கம்மா. குழந்தை வேணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு இந்த தொட்டில கட்டு. முத்துமாரியம்மன் வேண்டறத கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்கம்மா. 10 மாசத்துல உன் கையில குழந்தை இருக்கும். ரோடி பேபிக்காக நம்ம வேண்டிட்டு தொட்டில் கட்டினா ரோடி பேபிக்கு குழந்தை பிறந்தணும்ல. அம்மா, எனக்கு ஒரு தொட்டில் கொடுங்க. என்ன தம்பி, வழக்கமா குழந்தை வேணும்னு பொண்டாட்டி தானே தொட்டில் கட்டுவா, நீ கேக்குற? என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாமி கிட்ட யார் வேணா என்ன, என் ஒய்ஃப்காக நான் வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்ட போறேன். சரி சரி.
நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு தொட்டில கட்டுங்க. சரிம்மா. சரிப்பா. பிரபு, அம்மா அம்மா நல்லா இருக்கியா பிரபு? நான் நல்லா இருக்கேன். ஆனா நீதான் என்னை விட்டு போயிட்டியேம்மா. நான் எங்கேயும் போகல, உன் பக்கத்திலேயே தான் இருக்கேன். என்ன குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டிருக்கியா? ஆமா. நீ கவலையே படாத, நீ ஆசைப்பட்டது கண்டிப்பா நடக்கும். சத்யா உனக்கு ஒரு குழந்தைய பெத்து கொடுப்பான். அம்மா, அப்படி ஒன்று நடந்தா இந்த உலகத்துல என்னை விட சந்தோஷமான ஆளே கிடையாது. நிச்சயமா அது நடக்கும். இந்தா பிறக்க போற குழந்தைக்கு என் பரிசு கொலுசு. வச்சுக்க. இது மட்டும் உண்மையா நடந்துச்சுன்னா ரவுடி பேபி சந்தோஷத்தோட உச்சத்துக்கே போயிடுவா. மா மா மா. சரிங்க சாமி, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணி. சரிம்மா. மா பேபி எங்க போற? அது அம்மா வந்தாங்க. என்ன சொல்ற? ஆமா, நாங்க தொட்டில் கட்டிட்டு இருந்தேன். அப்போ அங்கதான் அம்மா வந்தாங்க. அவங்க நம்ம குழந்தைக்கு கொலுசுலாம் கொடுத்தாங்க. காணோம். ரவுடி பேபி. ஆமா ரவுடி பேபி, இது எப்படி உன் கையில? அப்போ அம்மா அம்மா எங்க? அம்மா பாத்தியா? அம்மா எங்கேயும் போல, இங்கதான் இருக்காங்க. இங்கயா? எங்க 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 ரவுடி பேபி? உன்கிட்ட எப்படி இதை கொடுத்தாங்க? இங்க. என்ன? இந்துமா திரும்ப பிறக்க போறாங்க. ரவுடி பேபி, நீ சொல்றது உண்மையா? சத்தியமாவா? ஆமா உண்மைதான். நீ அப்பா ஆக போற. திருவிழா முடியட்டும் தான் நான் சொல்ல பேபி. சாரி. என்ன? நான் கர்ப்பமா இருக்கிறது திருவிழா முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அவள் பேபி. நான் கர்ப்பமா இருக்கிறது திருவிழா முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அவள் பேபி. நான் கர்ப்பமா இருக்கிறது திருவிழா முடிகிற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது அவள் பேபி.
ஆத்தா கண்ணை திறந்துட்டியா ஆத்தா? ஐயோ சத்யா. சத்யா சூப்பர் சத்யா சூப்பர் சத்யா. கலக்கிட்ட வாழ்த்துக்கள் சத்யா. சத்யாம்மா. கைய கொடுங்க. மஜிலி குப்பத்தை ஒத்தாளா காப்பாத்திட்டு இருந்த நம்ம சத்யா அம்மா ஆக போறாங்களா? சத்யாவுக்காக அவங்க குடும்பம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த குப்பமே தவம் இருந்துச்சு. அதுக்கு பலனா நம்ம முத்துமாரியம்மனோட அருளால மஜிலி குப்பத்துக்கு அடுத்த வாரிசு ரெடி ஆயிடுச்சு. முத்துமாரியம்மா, 12 வருஷம் கழிச்சு திருவிழா நடக்க காரணமா இருந்த சத்யாவுக்கு ஒரு நல்ல கருணையை காட்டிட்டேன். அப்புறம் என்ன, இந்த சந்தோஷத்தையும் சேர்த்து கொண்டாட வேண்டியதானே? வந்ததுக்கு நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே.